மிக்கி அப்படியே உள்ள போய் ஆடுங்க, ஒவ்வொரு இடமா உள்ள போய். எல்லாம் டான்ஸ் ஆடுங்க மிக்கி கூட. மிக்கி கூட டான்ஸ் ஆடணும். மிக்கி கூட டான்ஸ் ஆடணும். அப்படிதான், வெரி குட். வெரி குட். அப்படிதான் டான்ஸ் பண்ணுங்க மிக்கி கூட. வாங்க மிக்கி, இந்த சைடு வாங்க, பாய்ஸ் சைடு வாங்க மிக்கி. ஐயோ, சரி ஓகே. டீச்சர்ஸ் வாங்க, டீச்சர்ஸ் எல்லாம் மேல வாங்க. நீங்களும் சேர்ந்து ஆடுங்க. மெல்ல மெல்ல ஏறி பார்த்தா மரத்துல அவங்க ஆடுற மாதிரி ஆடுங்க பரோசி. வெரி குட். சொல்லி நழுவுனா ஆடுங்கடா, அவங்க எல்லாரும் பார்க்கட்டும். வாயி மோசஸ் சாக்கு 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 சொல்லி நழுவுனா கூடவே இருப்பேன்னு சொல்லினா பயத்தை ஒதுக்கி வச்சா தள்ளினா கூடவே இருப்பேன்னு சொல்லினா பயத்தை ஒதுக்கி வச்சா தள்ளினா அப்புறம் என்னாச்சு அவன் லைஃப் மாறி போச்சு அவர் பாதப்பட்டதால வாழ்க்கை சூப்பராக ஆச்சு. அந்த அப்புறம் என்னாச்சு அவன் லைஃப் மாறி போச்சு அவர் பாதப்பட்டதால வாழ்க்கை சூப்பராக ஆச்சு. கையை தட்டி பாடு ஒரு டான்ஸ் ஒண்ணு போடு கையை தட்டி பாடு ஒரு டான்ஸ் ஒண்ணு போடு அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு. மிக்கி கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. மிக்கி கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. ஓகே. இங்கிட்டு வாங்க, சும்மா ஒரு நிக்க தான் போதும். அப்படிதான். மெல்ல மெல்ல ஏறி பார்த்தா மரத்துல குள்ள 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 சகியும் மெல்ல மெல்ல ஏறி பார்த்தா மரத்துல பக்கம் 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 வந்த நல்ல கை தட்டிடே. சீக்கிரம் இறங்கி வான்னு யார் அழகா ஆடுறான்னு சொல்லுங்க. பக்கம் 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 வந்த ஏசப்பா சீக்கிரம் இறங்கி வான்னு அவனை பார்த்தாரே. அது அப்புறம் என்னாச்சு அவன் லைஃப் மாறி போச்சு அவன் பார்வைப்பட்டதால வாழ்க்கை சூப்பராக ஆச்சு. அது அப்புறம் என்னாச்சு அவன் லைஃப் மாறி போச்சு அவர் பார்வைப்பட்டதால வாழ்க்கை சூப்பராக ஆச்சு. கையை தட்டி பாடு ஒரு டான்ஸ்
ஒண்ணு போட்டே கைய தட்டி பாட்டு ஒரு டான்ஸ் ஒண்ணு போட்டே அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு நீ அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு திக்கு 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 வாயி மோசஸே சாக்கு 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 சொல்லி நழுவுனா திக்கு 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 வாயி மோசஸே சாக்கு 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 சொல்லி நழுவுனா கூடவே இருப்பேன்னு சொல்லினா பயத்தை ஒதுக்கி வச்சா தள்ளினா கூடவே இருப்பேன்னு சொல்லினா பயத்தை ஒதுக்கி வச்சா தள்ளினா என்னாச்சு அவன் லைஃப் மாறி போச்சு அவன் பார்க்கப்பட்டதால வாழ்க்கை சூப்பராக ஆச்சு அந்த அப்பவே என்னாச்சு அவன் லைஃப் மாறி போச்சு அவன் பார்க்கப்பட்டதால வாழ்க்கை சூப்பராக ஆச்சு கையை தட்டி பாடு ஒரு டான்ஸ் ஒன்னே போட்டு கையை தட்டி பாடு ஒரு டான்ஸ் ஒன்னே போட்டு அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு நீரே நாள் ஒன்று தேவனின் படைப்பு நீரே அனாதையா என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். சங்கீதம் 92. நாள் 3 நாள் பின்னாடி 3 நேரா நில்லுங்க, பின்னாடி நில்லுங்க. வானங்களே ஞானமாய் உண்டாகினவரே துதிங்க. சங்கீதம் 136:5. 4:1 நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். சங்கீதம் 92. 4:2 இயேசு உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறாய். சங்கீத யோவான் 8:12 ஆனே நெய்யான தாத்தசரி வானங்களை யானமாய் உண்டாக்கினரை துதியுங்கள். சங்கீதம் 146:5 நீரே என்றென்றுக்கா அனாதியா இருக்கிறேன். சங்கீதம் 92. வேற ப்ரோக்ராம் வச்சிருக்கீங்களா? சாப்பிட்டது 5000 பேருங்க. வெறும் 5 அப்போ 2 மீன் தானுங்க. ஆனா சாப்பிட்டது 5000 பேருங்க. மீனும் எடுத்தாங்க, பலருக்கு கொடுத்தாங்க. இயேசுவின் அற்புதத்தை ஊரே பார்த்தாங்க. மீனும் எடுத்தாங்க, பலருக்கு கொடுத்தாங்க. இயேசுவின் அற்புதத்தை ஊரே பார்த்தாங்க. Everybody let's try. Dingiri
உண்டாக்கினவரை துதியுங்கள். சங்கீதம் 136:5. நானே மெய்யான திராட்சை செடி. யோகா 15:1. இவங்க டீச்சர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே நல்லா கிளாப் பண்ணிருங்க. ஏன்னா இவங்க எப்பயுமே யாரை கூப்பிட்டாலும் முன்னாடி வந்துடுவாங்க. சூப்பரா எப்பயுமே டான்ஸ் ஆடுவாங்க. கொஞ்சம் நல்லா என்கரேஜ் பண்ணி கை தட்டிடுமா பிகினர்ஸ்க்கும் உங்க டீச்சர்ஸ்க்கும். வசனம் சொல்றியா? வா. கர்த்தர் என் வெளிச்சமாய் இருக்கிறார். சங்கீதம் 27:1. வெரி குட். இவங்க தான் இருக்கிறதுல எல்லாருக்கும் என்கரேஜ் பண்ணி டான்ஸ் பண்றது எல்லாம் சின்ன பிள்ளைங்க தான். ஓகே, இவங்க எல்லாத்துக்கும் நல்லா கை தட்டிடுங்க. ஓகே, அடுத்து பிரைமரி. அழைப்பே தேவன் குணமாக்குகிறார். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். சங்கீதம் 32. தேவன் உதவி செய்கிறார். கர்த்தர் எனக்கு சகாயர். நான் பயப்படேன். எபிரேயர் 13:6. ஏன் மேல? அடுத்து 3. கர்த்தர் சமாதானம் பிரபு. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். யோவான் 14:27. அடுத்து தேவன் நேசிக்கிறார். அனாதி ஸ்நேகித்தினால் உன்னை ஸ்நேகித்தேன். எரேமியா 31:3. 4. தேவன் ஜீவிக்கிறார். நானே வழியிலும் சத்தியமும் ஜீவனுமாய் ஜீவிக்கிறேன். யோவான் 14:6. எல்லாரும் நல்லா கரெக்டா நில்லுங்க. நல்லா சிரிச்சுட்டே ஆடணும். இயேசுவோட சந்ததி, அதனால நான் பாடுறேன். நான் இயேசுவோட சந்ததி, அதனால நான் ஆடுறேன். நான் இயேசுவோட சந்ததி, அதனால நான் பாடுறேன். நான் இயேசுவோட சந்ததி, அதனால நான் ஆடுறேன். ஜிகிலு 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 ஆடி பாடு தம்பி. ஜிகிலு 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 ஆடி பாடு தம்பி. சாத்தா என்ன தொட வரும்போது சைலண்ட் ஆகுறான். பவரான என்ன பார்த்து பயந்து ஓடுறான். சாத்தா என்ன தொட வரும்போது சைலண்ட் ஆகுறான். பவரான என்ன பார்த்து பயந்து ஓடுறான். அதனால நான் பாடுறேன், அதனால நான் ஆடுறேன். அதனால நான் பாடுறேன், அதனால நான் ஆடுறேன். ஜிகிலு 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 ஆடி பாடு தம்பி. ஜிகிலு 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 ஆடி பாடு தம்பி. வெரி குட். ஒரு தீமோட ஒன்று நடிச்சு காட்ட போறாங்க. வந்துருங்க. அவங்க மட்டும் டிராமால இருக்கிறவங்க மட்டும் மேல இருங்க, மித்தவங்களாம் கீழே வந்துருங்க. காலை 6 மணி. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. காலை 8:30 மணி.
பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். பரீட்சை எழுதும் பொழுது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அவங்க ப்ரேயர் பண்ணி பைபிள் படிக்கும் போது என்னென்னலாம் போயிடுச்சு. இங்க பாருங்க, ஃபேஸ்புக் எங்க இருக்கு? ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எங்க இருக்கு? இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, யூடியூப் எல்லாம் ப்ரேயர் பண்ண உடனேயுமே கீழே வந்துச்சு. நல்லா இருந்ததா? நல்லா கை தட்டிருங்க. டீச்சர்ஸ் மேலே வாங்க, பிரைமரி டீச்சர்ஸ் மேலே வாங்க. பிரைமரியில் உள்ள பசங்கள்லாம் எவ்வளோ பெரிய வசனம் இருந்தாலும் அவங்க ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஒரு தடவை தான் 2 தடவை சொல்லி கொடுத்தாலும் அவங்க வந்து அவ்வளோ நல்லா சொல்லிடுவாங்க. உடனே வந்து உட்காருங்கன்னா உட்காந்துருவாங்க, அமைதியாக கிளாஸில் இருங்கன்னா இருப்பாங்க. அந்த அளவுக்கு நல்லா டீச்சர்ஸும் சரி பிள்ளைங்களும் சரி நல்லா அந்த 5 நாளும் 6 நாளும் நல்லா இது பண்ணிட்டாங்க. நல்லா கை தட்டிடுவோமா பிரைமரிக்கு? ஓகே, அடுத்து வாங்க ஜூனியர்ஸ். நாள் 1 தலைப்பு நம்பகமான நண்பர்கள். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். நீதிமொழிகள் 17:17. நாள் 1 தலைப்பு இந்தியா என் தாய்நாடு. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. நாள் 2 சுயநலமற்ற நண்பர்கள். அவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகள் நோக்குவானாக. பிலிப்பியர் 2:4. நாள் 2 தலைப்பு இந்தியர்கள் அனைவரும் எனது சகோதர சகோதரிகள். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ரோமர் 12:21. நாள் 3 தலைப்பு என் நாட்டை மிகவும் நேசிக்கிறேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கதிகூறு, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். யோபேல் 2:21. நாள் 3 மன்னிக்கும் நண்பர்கள். கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசியர் 3:13. நாள் 4 சேவை உள்ளத்தோடு அனைவரையும் நடத்துவோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அடுத்து நாள் 5 தலைப்பு உலக பிரகாரமான நண்பர்கள். ஒருவன் தன் ஸ்நேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. யோவான் 15:13. அடுத்து யாரு இருக்கா? அவங்க கீழே மைக் கொடு. நான் சிறுமையும் எளிமையானவன். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பிரிந்திருக்கிறான். நீதிமொழிகள் 17:17. கிறிஸ்து உங்களை மன்னிப்பது போல ஒருவர் மன்னிங்கள்.
1 கொரிந்தியர் 15:13. டீச்சர் சொல்லி கொடுங்க. உண்மையான நண்பன் ஒருவன் தன் சிநேகிதனுக்காக கொடுக்கிற அன்பிலும் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு யாரிடத்திலும் இல்லை, ஒருவரிடத்திலும் இல்லை. யோவான் 17:17. ஓகே, இறங்கிடுங்க. நல்லா தள்ளி தள்ளி நில்லுங்க. கீழே இறங்கி உட்காருடா. நல்லா சிரிச்சுட்டே ஆடுங்க. சாப்பிட்டது 5000 பேருங்க. வெறும் 5 அப்போ 2 மீன் தானுங்க. ஆனா சாப்பிட்டது 5000 பேருங்க. மீனோ எடுத்தாங்க, பலருக்கு கொடுத்தாங்க. இயேசுவின் அற்புதத்தை ஊரே பார்த்தாங்க. மீனோ எடுத்தாங்க, பலருக்கு கொடுத்தாங்க. இயேசுவின் அற்புதத்தை ஊரே பார்த்தாங்க. Everybody let's go. நல்லா கை தட்டிருங்க. நெக்ஸ்ட் ஜூனியர் பாய்ஸ். குள்ள சகையோ மெல்ல மெல்ல ஏறி பார்த்தா மரத்துல. குள்ள சகையோ மெல்ல மெல்ல ஏறி பார்த்தா மரத்துல. பக்கம் வந்த ஏசப்பா சீக்கிரம் இறங்கி வான்னு அவனை பார்த்தாரே. பக்கம் வந்த ஏசப்பா சீக்கிரம் இறங்கி வான்னு அவனை பார்த்தாரே. அது அப்புறம் என்னாச்சு, அவன் லைஃப் மாறி போச்சு. அவன் பார்வைப்பட்டதால வாழ்க்கை சூப்பராக ஆச்சு. அது அப்புறம் என்னாச்சு, அவன் லைஃப் மாறி போச்சு. அவன் பார்வைப்பட்டதால வாழ்க்கை சூப்பராக ஆச்சு. கையை தட்டி பாடு, ஒரு டான்ஸ் ஒண்ணு போட்டு. கையை தட்டி பாடு, ஒரு டான்ஸ் ஒண்ணு போட்டு. அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு. அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு. திக்கு வாயி மோசஸே சாக்கு சொல்லி நழுவுனா. திக்கு வாயி மோசஸே சாக்கு சொல்லி நழுவுனா. கூடவே இருப்பேன்னு சொல்லினா, பயத்தை ஒதுக்கி வச்சா தள்ளினா. கூடவே இருப்பேன்னு சொல்லினா, பயத்தை ஒதுக்கி வச்சா தள்ளினா. அப்புறம் என்னாச்சு, அவன் லைஃப் மாறி போச்சு. அவர் பார்வைப்பட்டதால வாழ்க்கை சூப்பராக ஆச்சு. அந்த அப்புறம் என்னாச்சு, அவன் லைஃப் மாறி போச்சு. அவர் பார்வைப்பட்டதால வாழ்க்கை சூப்பராக ஆச்சு. கையை தட்டி பாடு, ஒரு டான்ஸ் ஒண்ணு போடு. கையை தட்டி பாடு, ஒரு டான்ஸ் ஒண்ணு போடு. அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு. அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு. வெரி குட். நல்லா கை தட்டிடுங்க. மைம் ஏதாவது இருக்கா?
நாள் 4 சேவை உள்ளத்தோடு அனைவரையும் நடத்துவேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7. நாள் 2 தலைப்பு இந்தியர்கள் அனைவரும் எனது சகோதர சகோதரிகள். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ரோமர் 12:21. நாள் 2 தலைப்பு கடவுள் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். சங்கீதம் 2:8. நாள் 3 தலைப்பு என் நாட்டை மிகவும் நேசிக்கிறேன். வசனம் நீ நாள் 1 கடவுள் அளித்த வாக்குறுதி. கடவுள் அளித்த வாக்குறுதியை ஆபிரகாம் கீழ்ப்படிதல். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடம் இன்னதென்று அறியாமல் கீழ்ப்படிந்து தான் போகும் இடம். நாள் 1 தலைப்பு இந்தியா என் தாய்நாடு. நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. கூட பயணம் ரொம்ப சேஃப்டி. ஜாலியா போவோம் எல்லாரும் டாட்டா காட்டி. ஏசப்பா கூட பயணம் ரொம்ப சேஃப்டி. ஜாலியா போவோம் எல்லாரும் டாட்டா காட்டி. தினம் தினம் புது புது அற்புதங்கள் ஆச்சரியமூட்டும் அதிசயங்கள். தினம் தினம் புது புது அற்புதங்கள் ஆச்சரியமூட்டும் அதிசயங்கள் நடந்திடும் இந்த பயணத்தில். அதுதான் பியூட்டி. ஓகே, நல்லா கை தட்டிடுங்க. கதை கேளு ஆட்டோட கதை கேளு. கதை கேளு ஆட்டோட கதை கேளு. ஒரு நாளில் மெய்ப்பெண் சொல்ல கேட்காமல போன தொபுக்குன்னு பள்ளத்தில் விழுந்து ஐயோ அம்மானு கதறி அழுத. காணாமல போன என்ன மெய்ப்பெண் தேடி வந்தாரு.
ஏசப்பா என்ன தோடு தூக்கி சுமந்து சென்றாரு. கதை கேளு கதை கேளு கதை கேளு கதை கேளு. சிக்கிக்கிட்டு தனிமையில அழுது புலம்பி உதவிக்கு ஏங்கூராயோ. காணாமல போன உன்ன மெய்ப்பன் தேடி வருவாரு. ஏசப்பா உன்ன தூக்கி அன்பால் மீட்டு கொள்வாரே. நல்லா கை தட்டிடுவோமா? இந்த சேர்ல என்ன எழுதியிருக்குன்னா சின், பாவம். இந்த சேர்ல யாரும் உட்காரக்கூடாது. இதில் உட்காந்தா இதில் இருக்கிற பாவம் அவங்கள அடிமையாக்கிறோம். அவங்க தூக்கி போட்டுட்டு அந்த சேர்ல உட்காந்துட்டாங்க. எந்திரிக்கிறாங்க, எந்திரிக்க முடியல பாவத்தை விட்டு. அந்த சேர்ல ஒட்டிக்கிட்டாங்க. அந்த சைடு 2 பேர் போறாங்க, ஹெல்ப் கேக்குறாங்க, காப்பாத்த சொல்லி. அவங்களும் எவ்வளவோ காப்பாத்த முயற்சி பண்றாங்க, காப்பாத்தவே முடியல. பாவத்துல அவங்களும் சேர்ந்து மாட்டிக்கிட்டாங்க. அடுத்து அந்த சைடு 2 ஜிம் பாய்ஸ் வராங்க, பலசாலியான 2 பேர் வராங்க. அவங்களும் ட்ரை பண்றாங்க, அவங்கள எப்படியாவது அந்த பாவத்துல இருந்து, அந்த அடிமையில இருந்து காப்பாத்திடலாமான்னு. எல்லாரும் சேர்ந்து அந்த சேர்ல மாட்டிக்கிட்டாங்க. அந்த பாவம் அவங்கள எல்லாரையும் பிடிச்சிக்கிச்சு. அடுத்து அந்த சைடு 2 பேர் ஜாகிங் போயிட்டு இருக்காங்க, அவங்கள ஹெல்ப் கூப்பிடுறாங்க. அவங்க வந்து ட்ரை பண்றாங்க, எப்படியாவது அவங்க எல்லாரையும் சேர்ந்து இது பண்ணிடலாமான்னு. அவங்களாலையும் காப்பாற்றவே முடியல, எல்லாரும் அந்த சின்ல மாட்டிக்கிட்டாங்க. அப்போ அந்த சைடு 2 குங்ஃபு மாஸ்டர்ஸ் வராங்க, பயங்கரமா எதோ வித்தையெல்லாம் காட்டுறாங்க. செஞ்சு அந்த சேர்ல இருந்து அவங்கள காப்பாத்திடலாமான்னு பாக்குறாங்க. அவங்களாலையும் காப்பாற்ற முடியல, எல்லாரும் அந்த சின்ல மாட்டிக்கிட்டாங்க. செல்போன், டிவி, அப்புறம் கேம்ஸ், வீடியோ கேம்ஸ், ஃப்ரீ ஃபயர், இந்த மாதிரி பாவத்துல எல்லாரும் மொத்தமா மாட்டிக்கிட்டாங்க. அப்போ அந்த சைடு ஒரு பொண்ணு பைபிளை தூக்கிட்டு போறா. ஏசப்பாவை பத்தி தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஹெல்ப் கேக்குறாங்க. அந்த பொண்ணு நீல் டவுன் போட்டு ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்றா. ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ண ஒவ்வொருத்தரா அந்த சின்ல இருந்து விடுதலை ஆகுறாங்க. அப்ப எல்லாரும் அந்த பாவத்துல, அந்த அடிமைத்தனத்துல இருந்து விடுதலையாகி எல்லாரும் வெளியில வந்துடுறாங்க. ஸோ ஏசப்பாங்கிற ஒருத்தரால மட்டும்தான் இந்த மாதிரி வீடியோ கேம்ஸ், ஃப்ரீ ஃபயர், அப்புறம் மொபைலில் இருக்கிற மற்ற எல்லா அடிமைத்தனத்துல இருந்தும் உங்களை கெட்ட பழக்கத்துலேருந்து விடுதலையாக்க யார் ஒருவரால் மட்டும்தான் முடியும்? ஏசப்பாவால் மட்டும்தான் முடியும். அதான் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். தேங்க்யூ. சூப்பர், எல்லாம் நல்லா கைதட்டலாமா? ஓகே.
எனக்கோ ஒரு ஆசை, அளவு கடந்த ஆசை, என் குருவை போல கடல் மேல் நடக்க ஆசை. எதிர்காற்றடித்தாலும் பரவாயில்ல, என் ஏசப்பா போல நடக்க ஆசை. எதிர்காற்றடித்தாலும் பரவாயில்ல, என் ஏசப்பா போல நடக்க ஆசை. ஐயையோ ஐயையோ மூழ்கினேன், ஓடோடி வந்து கரத்தை பிடித்து தூக்கினார். ஐயையோ ஐயையோ மூழ்கினேன், ஓடோடி வந்து கரத்தை பிடித்து தூக்கினார். ஏசப்பா கூடவே நடக்க சொன்னார், அவரை போல் பரிசுத்தமாய் நடக்க சொன்னார். ஏசப்பா கூடவே நானும் நடப்பேன், அவரை போல் பரிசுத்தமாய் நானும் நடப்பேன். சாப்பிட்டது 5000 பேருங்க. வெறும் 5 அப்போ 2 மீன் தானுங்க. ஆனா சாப்பிட்டது 5000 பேருங்க. மீனோ எடுத்தாங்க, பலருக்கு கொடுத்தாங்க. இயேசுவின் அற்புதத்தை ஊரே பார்த்தாங்க. மீனோ எடுத்தாங்க, பலருக்கு கொடுத்தாங்க. இயேசுவின் அற்புதத்தை ஊரே பார்த்தாங்க. Everybody let's go. நல்லா கை தட்டிடுமா? ஜூனியர் அண்ட் இன்டர் டீச்சர்ஸ் மட்டும் மேல வாங்க. ஜூனியர் அண்ட் இன்டர் டீச்சர் மட்டும் மேல நில்லுங்க. இவங்க கிட்டக்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 60க்கு மேல இருந்தாங்க. இவங்க வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நல்லா அங்க பாருங்க, இவங்க சூப்பரா ஆடிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பிகினர் பிள்ளைங்களுக்கு உட்காரவே முடியல அவங்க ஆடினதும். ஸோ ஜூனியர் டீச்சர்ஸ் ஜூனியரில் 5 கிளாஸ் இருந்துச்சு, இன்டரில் 2 கிளாஸ் இருந்துச்சு. இவங்க 60க்கும் மேற்பட்ட பிள்ளைங்கள எப்படி ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தணும்னு சொன்னாங்க. நல்லா அவங்களுக்கு வந்து நிறைய வசனத்தை போதிச்சாங்க. நிறைய ஆக்டிவிட்டீஸ் அவங்க கொடுத்தாங்க. அதனால இவங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு எல்லாம் ஒரு நல்ல கைத்தட்டு கொடுத்துருவோமா? அவங்க டிவோஷனல் ஜூனியர் அண்ட் இன்டர் பிள்ளைங்க மட்டும் டிவோஷனல் கிளாஸ் இருந்துச்சு, அது அவங்க ஒழுங்காக அனுப்பிச்சி வச்சாங்க. அதில் அவங்களும் வந்து உட்காந்தாங்க, அதோட ஃபாலோ அப்பும் பண்ணாங்க. அதனால டீச்சர்ஸ் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல கைத்தட்டு கொடுத்துருவோமா? வெரி குட். போலாம். ரக்ஷிதா, இலக்கியா, கார்த்திகை செல்வி, ஜூனியர் இ சாம் ஸ்ரீதரன்,
மாரீஸ்வரன், கௌதம் கார்த்திக், கௌதம், சூர்யா தேவி, திருமுருகன். ஜூனியர்ல எல்லாம் வாங்கியாச்சா? எல்லாருமே வாங்கியாச்சா? இம்மானுவேல், ஜீவா, முகிலன், இன்டர் பி, சுபலக்ஷ்மி, அபியா ஜோஷ்னா, எபினா, ஜோபிலா, மூவினா தேவி, ஆலிஸ் மேரி, செலின் மேரி, பவித்ரா, செல்வ முனீஸ்வரி. யார் வின்னர்னே சொல்லவே இல்லை. சரி ஓகே, வின்னர் 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 யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாமா? ஆர் யூ ரெடி? நீ பிரைஸை வாங்கிட்டு யாருமே கத்த மாட்டேன்றா. ஆர் யூ ரெடி? முடியலாம் எந்திக்கணும். பத்தலா? கேர்ள்ஸ் யாருமே கத்தவே இல்லை, நீங்க எல்லாம் சொல்லணும். சரி ரைட் ஓகே, சொல்லிடலாம். சரி ரைட் ஓகே. இல்லை, அதான் இல்லை. நான் எடுத்து வச்சிருக்கேன் 4 டீமு, செம்ம டஃப்பு, சூப்பராக போச்சு. நானும் டோட்டலாக ஸ்டார் பார்த்தீங்களேன், ஜூனியர் பி, ஜூனியர் டி, இன்டர் ஏ, இன்டர் பி. ஓகேவா? இந்த 4 பேருக்கு இதெல்லாம் ஸ்டார் அதிகம். அடுத்து அண்ணன் சொல்லுவாரு. ரைட்டு, ஸ்டார் அதிகம். ஆனா இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, இந்த சாக்லேட் வாங்கினாங்க தெரியுமா? யார் அதிகமா வாங்கினா? ஜூனியர் டி அதிகமா வாங்கினாங்க அப்படி நினைச்சோம். ஆனா இன்டர் பி அவங்க ஸ்டாரு பிளஸ் சாக்லேட் சேர்த்து கொஞ்சம் லீடிங்ல போயிட்டாங்க. அப்போ இன்டர் பி தான் வின்னர்ன்றீங்களா? இன்டர் பி வின்னரே கிடையாது. ஃபர்ஸ்ட் ரைட் ஓகே. 4வது இடத்துல யார் இருக்கா நான் இப்பவே சொல்லிடுறேன். 4வது இடத்துல இருங்க மார்க் சொல்லவே இல்ல. இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்கல்ல, மார்க் யார் அதிகமா வாங்கினா? அது மார்க் நான் சொல்லலாமா அக்கா? சொல்லலாமாக்கா? சரி ரைட்டு, மார்க் சொல்லிடுறேன். மார்க்கில் 2 இடம் மட்டும் சொல்லுவேன். இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்களா, டீச்சர் ஆல்ரெடி கேட்டாங்க, இன்ஸ்பெக்ஷன் மார்க் வருஷம் சொல்லவே மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. அது வந்து பாஸ்வேர்ட் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்பெக்ஷன் மார்க் சொல்லக்கூடாது, கடைசி வரை சஸ்பென்ஸ்லேயே வச்சுருக்கணும். ஆனால் இந்த வட்டம் ஃபஸ்ட்டு 2 பேர் யார் தெரியுமா வாங்கினாங்க? 2வது வந்து ஜூனியர் பி. எவ்வளோ மார்க் இருக்கும்? ஜூனியர் பி தான் செகண்ட் மார்க் இன்ஸ்பெக்ஷனில். ஜூனியர் பி யார்? டீச்சர் யார்? சோனியாக்கா. எல்லாம் கிளாப் பண்ணுங்க. ரைட் ஓகே. இவங்க எவ்வளோ மார்க் வாங்கியிருப்பாங்க? 100க்கு எவ்வளோ மார்க் வாங்கியிருப்பாங்க? 100க்கு 1 குறைச்சி 99. வேற 80 ஃபர்ஸ்ட் மார்க்கு. 80 ரொம்ப அதிகம். 50 இல்லை. சரி நான் சொல்கிறேன். ஜூனியர் பி வாங்கின மார்க் வந்து 73. 2வது இடத்துல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருக்காங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் யாரு? சரி நீங்களே சொல்லுங்க, யார் நல்லா பண்ணா? உங்களுக்கே தெரியும் எந்த கிளாஸ் நல்லா பண்ணியிருப்பீங்க இன்ஸ்பெக்ஷன்ல. இன்டர் பி தான் ஃபர்ஸ்ட் மார்க் இன்ஸ்பெக்ஷன்ல. சூப்பர். கிளாப் பண்ணிடலாமா? இன்டர் பிக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க பாப்போம் எல்லாரும். சரி ரைட் ஓகே. இப்போ ஓவரால் சாம்பியன் யாருன்னு பாத்துடலாமா? சரி ஓகே. இது எல்லாத்தையும் கூட்டினா யார் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்? ஃபர்ஸ்ட் பிளேஸ் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் சொல்ல மாட்டீங்களா? 4வது பிளேஸ் தான் வருவேன் நான். ஃபர்ஸ்ட் 4வது பிளேஸ் ஆம்பா. யாரு கேப்போம்? ஃபர்ஸ்ட் 4வது பிளேஸ் இல்ல, முதல்ல 4வது பிளேஸ் தான். 4வது பிளேஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா இன்டர் ஏ. என்னடா ரே, இன்டர் ஏ 4வது இடம்டா. உங்களோட மார்க் வந்து 960. 960 மார்க். 4வது இடத்துல இருக்கீங்க. ஓகே, இப்போ சஸ்பென்ஸ் அதிகமாகுது. அப்போ 3வது இடம் யாரு? 3வது இடம் வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. உண்மையிலே என்ன ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுண்ணே. 3வது இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் இவங்க வந்து 2வது இடம் வந்துருவாங்க, ஃபர்ஸ்ட் இடம் வந்துருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா 3வது இடத்துல இன்டர் பி இருக்காங்க. ஐயோ. சரி. ஆனா ஜூனியருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜூனியருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க போட்டிக்கு இல்ல, இன்டர் ஏவும் போட்டிக்கு இல்ல, இன்டர் பியும் போட்டிக்கு இல்ல. சரி ஓகே. 3வது இடம் வந்து எவ்வளவு மார்க்னு சொல்லிடுறேன். சொல்லுங்க.
9 மார்க்கு. 3வது இடத்துல இருக்காங்க. ஓகே, 2வது இடம் வந்து இப்ப 2 சொல்லுவோமா 1 சொல்லுவோமா? அண்ணா 2 சொல்லிடுவோம். சரி ஓகே, 2 1 சொல்லவா? 1 சொல்லிடுவா? ஓகே, ஜோசனை கேட்டாங்க 2 சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, 2 யாரா இருக்கும் நினைக்கிறீங்க? 2 பேர் இருக்காங்க. குழு தரேன். ஜூனியர் பி, ஜூனியர் டி. செகண்ட் பிளேஸ் கேட்கல. ஓகே, 2வது இடத்துல ஜூனியர் பி. அப்ப முதல் இடத்துல ஜூனியர் டி. ஜூனியர் டி இஸ் தி வின்னர். ரைட், ஜூனியர் டி மேல வர சொல்லலாமா? ஜூனியர் டி எல்லாரும் மேல வர்றீங்களா? வாங்க வாங்க, உங்க டீச்சர் கூட்டி வாங்க. ஓகேக்கா ஓகேக்கா. இல்லக்கா பாஸ்டர் மேல வந்துருங்க. பாஸ்டர் ஜூனியர் டி தான் வின்னர். இந்த விபிஎஸ் ஓட வின்னர் யாரு? பாஸ்டர் எல்லாம் வெல்கம் பண்ணலாமா? எல்லாம் கிளாப் பண்ணுங்க. இது வந்து நீங்க டான்ஸ் ஆனது, நீங்க ஒழுங்கா இருந்தது, இன்ஸ்பெக்ஷன் உங்க மார்க் வந்தது, வசனம் கேட்கிறப்ப திக்காம திணறாம சொன்னது, ஓவராலா கணக்கு பண்ணதுல எல்லாத்துக்கும் நீங்க வச்சுக்கோங்க. ஆமா, வீட்ல வந்து வச்சுக்கோங்கன்னு அவங்க இதுல. ஓகே, பெரிய ட்ராஃபி எல்லாரும் நல்லா கைத்தட்டிடுங்க. அவ்வளவுதானா? சரி ஓகே, நல்லா இன்னொரு ஜூனியர் டிக்கு இன்னும் நல்லா என்கரேஜ் பண்ணிடுங்க. அடுத்த வருஷம் இதை விட கொஞ்சம் பெரிய டிராஃபி இருக்கும், இன்னும் அதிக பேர் வாங்கணும். ஓகேவா? இதுக்கெல்லாம் என்ன தெரியுமா காரணம்? அங்க ஒரு பையன் இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து ரொம்ப அதே மாதிரி எல்லாரும் இருக்கணும். சர்ச்சு பிள்ளைங்க நல்லா பாத்துக்கோங்க. நல்லா பைபிள் படிக்கிறது, ஆளா வந்து வசனம் சொல்றது, அந்த மாதிரி ஆக்டிவா இருக்கணும். வாங்க வர சொல்லட்டுமா? அவன் உண்மையிலே ஆல் ரவுண்டர். எப்போ இவங்களாலதான் ஜூனியர் டி பயங்கரமா பெருசாச்சு. அவங்க பேர் என்னதுடா? என்னது? அஸ்வின்க்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுத்துருங்க. அஸ்வின் வந்து அவங்களே போய் எனக்கு பைபிள் வேணும்னு அவங்க டீச்சர் கிட்ட கேட்டிருக்காங்க. டெய்லி பைபிள் படிக்கிறியா? வெரி குட். இந்த இருக்குடா, என்கிட்ட இருக்கு, பத்திரமா வச்சிருக்கேன், தாரேன் போ. பைபிள் இங்க இருந்து ஒரு பைபிள் இந்தா. இவங்க வந்து நான் வந்து பைபிள் படிக்க போறேன்னு அவங்க வந்து பைபிள் டீச்சர் கிட்ட கேட்டு அவங்க வாங்கியிருக்காங்க பைபிள் படிக்கிறதுக்காக. ஓகே, இந்த கிஃப்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட். ஏன்னா இது வந்து ஆக்சுவலா பாஸ்ட் என்ன சொன்னாங்க, டைரக்டருக்கு வந்து ஆள் கிடையாது, நம்மளா தான் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப பாஸ்ட் எங்க நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ரைட், யாரா பண்ணுவாங்கன்னு. உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்காக அங்கே சென்னையிலேருந்து வேலையை விட்டுட்டு இங்கே வந்து டைரக்டர் பண்ண எங்கள் டீச்சர் பிரைஸ்லின் அக்காக்காக எல்லாரும் சத்தம் போடு. கம் ஆன். ஓ, நல்லா கிளாப் பண்ணுங்க. ஓகே, நைஸ். வாலண்டியர்ஸ் மட்டும் கொஞ்சம் வரிசையா வாங்க. பிரைஸ் மட்டும் வாங்காம இருக்கீங்க. வாலண்டியர்ஸ் எல்லாரும் வந்துருங்க. பிரதர் ஜீவன், பிரதர் நிதிஷ், பிரதர் ஆசாப், பிரதர் டேவிட், பிரதர் சுரேஷ், பிரதர் ராஜ்கமல், பிரதர் கிருபாகரன், சிஸ்டர் அம்சவேணி, சிஸ்டர் தங்கம்மாள், ஆவுடையம்மாள், சிஸ்டர் சாரா, சுந்தரி அம்மா பொண்ணு, சுந்தரி அம்மா பொண்ணு வாங்க. அவங்க பேர் என்னது? சுந்தரி தானா? சுந்தரி வாங்க. ஸ்டீஃபன் கொடுக்கலையா? பிரதர் ஸ்டீஃபன்,
சீஃப் கெஸ்ட் நல்லா அழகா பப்பட் ஷோலாம் நம்மளுக்கு பண்ணி கொடுத்தாங்கல்ல 2 அண்ணமாருங்க, அவங்கள நல்லா கூப்பிடுங்க. பிரதர் ஜஸ்டின் அண்ட் பிரதர் யோவான். பிரதர் ஜஸ்டின் அண்ட் பிரதர் யோவான். ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? என்ன கிஃப்டை கீழே போட்டு போட்டு பால் மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க? ஓகே, பிபிஎஸ் நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சா? இந்த 6 நாளும் நீங்க இங்க வந்து நல்ல கதைகள் கேட்டு வசனம் கேட்டு, சரியா? அமைதியா இருங்க. தம்பி கவனிங்க. ஜூனியர் கிண்டர் பிள்ளைங்கெல்லாம் கை தூக்கி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஆமா, நாளைக்கு இந்த இடத்துல 9:30 மணிக்கு நமக்கு சர்ச்சு சர்வீஸ் இருக்கும். 9:30 AM. நாளைக்கு சண்டே, ஓகேவா? அப்படி சர்வீஸ் இருக்கும்போது மேலே உங்களுக்காக சண்டே கிளாஸ் எடுப்பாங்க. அதனால நீங்க எல்லாரும் வரணும்னு விரும்புனீங்கன்னா நாளைக்கு 9:30 மணிக்கு சர்ச்சுக்கு வரணும், சரியா? உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு, உங்க அப்பா அம்மா விட்டாங்கன்னா வாங்க, சரியா? அப்புறம் ஜூனியர் பிள்ளைங்களுக்கும் இன்டர் பிள்ளைங்களுக்கும் வர்ற 31ஆம் தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க. 31ஆம் தேதி ஈவினிங் 3 மணிக்கு ஒரு ரெஃப்ரெஷ் கேம்ப் உங்களுக்கு நடத்தப்படும். அதில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியே ஜெபம் பண்ணுவோம், ஆலோசனை கொடுப்போம், இரவு உணவு கொடுப்போம், சின்ன சின்ன கிஃப்ட் கொடுப்போம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, ஓகேவா? சரி தம்பி தங்கச்சி கவனிங்க. உங்கள் அப்பா அம்மா உங்கள் பர்த்டே எல்லாம் கொடுத்துருக்கீங்களா? ஆமாம், உங்கள் பர்த்டேக்கு நாங்கள் விஷ் பண்ணுவோம். நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை ப்ளஸ் பண்ணுவோம். நாங்கள் வரலாமா? என்ன யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? வரலாமா வர வேணாமா? ஓகே, உங்கள் அப்பா அம்மா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களா? உங்கள் அப்பா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களா? இன்னும் யாருமே கொடுக்கலையா? கொடுத்துருக்கீங்களே, சரி ஓகே. நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வருவோம், ஓகேவா? சரி, இந்த 6 நாள் ஏசப்பா நம்ம கூட இருந்தார். நல்ல கையை தட்டி ஏசப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? எல்லாம் அப்படியே முழங்கால் போடுங்க. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். சொல்லுங்க. கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு கூறுவேன். ஆராதனை ஆராதனை அதனை ஏசையா, ஆராதனை அதனை ஆராதனை ஆராதனை. எபனேசரே எபனேசரே இதுவரையில். இந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்கும்போது எல்லா டீச்சர்ஸ் வாலண்டியர்ஸ் மேலே வாங்க. எபனேசரே எபனேசரே இது எல்லா வாலண்டியர்ஸும் வாங்க. உதவி நீரே இதுவரையில், உதவி நீ. டைரக்டர்ஸ் வாங்க, சீஃப் கெஸ்ட் வாங்க. அறையில் உதவி நீரே
உம்மை முழு உள்ள எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறீங்களா? பிள்ளைங்க எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. நம்ம ஏசப்பாக்கு தேங்க்ஸ் பண்ணுவோம். நல்லா கையை தட்டி உம்மை முழு உள்ளத்தோ வாலியன்ஸ் எல்லாரும் மேல வாங்க. முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை அசைத்து ஆராதனை 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 ஆராதனை. எபனேசரே சொல்லுங்க. எபனேசரே இதுவரையில் நல்லா கை தட்டுங்க. எபனேசரே எபனேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி. டேடியப்பா இதுவரை தேங்க்யூப்பா. இந்த 6 நாள் கூட இருந்தீங்களே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. அப்பாவுக்கு கூறுவே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும். நீர் பூமியிலே உயிரோடு இருந்த போது ஆண்டவரே உம்மிடத்தில் வந்த பிள்ளைகளை அனைத்து ஆசீர்வதித்தீர். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய படிப்பும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். நல்ல ஆராதனை ஆமென். தேவனே உம்முடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் எல்லாரும் ஏசப்பா சொல்லுங்க. ஏசப்பா என்ன ஆசீர்வதிங்க. என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. எங்க அப்பா அம்மாவை ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. எங்க தேசத்தை ஆசீர்வதிங்க. நான் என் நாட்டை நேசிக்கிறேன். எங்க தேசத்தை நேசிக்கிற பிள்ளைகளாய், சமுதாயத்தை ஆமென் கலக்குகிற பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மாற்றும். எல்லாரும் கை கூப்பிக்கங்க. பயபக்தி யாரும் சத்தம் விடக்கூடாது. ஏசப்பா உங்களுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் சொல்லுங்க. அன்புள்ள ஏசப்பா உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த 6 நாளும் எங்க கூட இருந்தீங்க. நாங்க வரும்போது எங்க கூட இருந்தீங்க. நாங்க போகும்போது எங்க கூட இருந்தீங்க. எங்களுக்கு நல்ல வசனத்தை கற்றுக் கொடுக்க, நல்ல பாட்டை கற்றுக் கொடுக்க, நல்ல கதையை சொல்லி கொடுக்க நிறைய அக்காமாரை கொடுத்தீங்க, அண்ணாமாரை கொடுத்தீங்க. டெய்லி எங்களுக்கு ஸ்நாக்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க. இன்னைக்கு எங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி ஏசப்பா. நாங்கள் நிறைய வசனங்களை படிச்சிருக்கிறோம். அதன்படி நடப்போம். பொய் சொல்ல மாட்டோம். கெட்ட வார்த்தை பேச மாட்டோம். பிறனை அடிக்க மாட்டோம். அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிவோம். பெரியவங்களுக்கு பணிவாய் நடந்து கொள்வோம். எங்க தேசத்துக்காக பிரேயர் பண்ணுவோம். எல்லாம் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக செய்வோம் ஏசப்பா. ஆமா. நாங்க இனி அடுத்த மாசம் ஸ்கூலுக்கு போகும்போது நீங்க எங்க கூட வாங்கப்பா. நாங்க நல்லா படிக்கணும் ஏசப்பா. ஆமா. அது மாதிரி இந்த 6 நாளும் நமக்கு ஆட்டோ நம்மளை ஏற்றிட்டு போனவங்களுக்காக தேங்க்ஸ் பண்ணுங்க. எங்கள் ஆட்டோ டிரைவர் எல்லாத்துக்காக தேங்க்ஸ் ஏசப்பா. அவங்கள நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆமென். நாம் இறுதி ஜஸ்டின் பண்ணுவோம்.
பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த 6 நாட்களும் ஆண்டவர் இந்த விபிஎஸ்ஐ ஆசீர்வாதத்தை கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த விபிஎஸ்ல வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் படித்த வசனங்கள், வேதாகம கதைகள் எல்லாம் மனதில் புரிந்து ஆண்டவர் 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே, இது காரணமாக இருந்ததான எல்லா டைரக்டர்ஸ், ஆண்டவர் ஆசிரியர்கள், வாலண்டியர்ஸ், ஆண்டவரே உதவியாக இருந்த ஒவ்வொரு ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தலைமை போதவருக்காய், பாஸ்டருக்காய், குடும்பத்துக்காய், ஆண்டவரே குடும்பத்தில் ஒவ்வொரு நபருக்காய் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்போ அந்த விபிஎஸ்ல ஆண்டவரே வார்த்தையை விதைத்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. இதற்குரிய பலனை கர்த்தர் பரலோக ராஜ்யத்தில் காண செய்யுங்க ஆண்டவரே. இந்திய நாட்டை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக ஆண்டவரே. இந்த கர்த்தர் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் ஆமென் நம் அனைவரோடும் கூட என்றென்னைக்கும் இருப்பதாக. சொல்லுங்க சத்தமாய், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Amen. God bless you. கவனமா போங்க.